வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழர்களுக்குனே உரித்தான மிக முக்கிய பண்டிகையான பொங்கல் திருநாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுது. இன்னும் சொல்ல போனால் ஜாதி, மதம், இனம் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழர்கள்ங்கிற நேம்குள்ள அடங்கி அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரே பண்டிகைன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கல்ங்கிறது தை மாசம் முதல்ல வரக்கூடிய மிகப்பெரிய பண்டிகைன்னு சொல்லலாம். எப்போதுமே வருடா வருடம் ஆடி மாசத்துல பயிரிடப்பட்டு தை மாசத்துல அறுவடை செய்யப்படுது. தை மாசத்துல அறுவடை செய்யப்படுற நெற்களை அரிசியா மாத்தி அதுல பொங்கல் செஞ்சு சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் விதமா கொண்டாடப்படுவதுதான் பொங்கல். அவங்களுக்கு படைக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது பொங்கல்ல ஒரு வகையான பாங்கா கருதப்படுது. பொங்கல் தினம் வரத்துக்கு முன்னாடியே பொங்கலுக்கு தேவையான பொருட்களை மக்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை தொடர்ந்து வீட்டை சுத்தப்படுத்துறது, வீட்டுக்கு தேவையான சுண்ணாம்பு அடிச்சுட்டு ஊர் ஃபுல்லா திருவிழா கோலத்துல தான் காணப்படும். பொங்கல் விழாங்கிறது தமிழர்களால 4 நாட்கள் வரைக்கும் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த விழாங்கிறது தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ் இது போல நாடுகள்ல மெஜாரிட்டியா தமிழர்கள் இருக்கும் இடத்துல பொங்கல் கொண்டாடப்படுது. தை திங்களோட முதல் நாளா பார்க்க போறது சூரிய பொங்கல், தை பொங்கல்னு சொல்லலாம். இந்த பண்டிகை வரதுக்கு முன்னாடியே புது பானை, புது ஆடைகள் வாங்குறது மட்டும் இல்லாம வாசல்ல ஒரு பெரிய பொங்கல் கோலமும் போடுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி புது அடுப்பு வச்சு அதுல புது பானையை வாங்கி புது அரிசி, அதாவது அப்போதைக்கு அறுவடை செய்யப்பட்ட ஃப்ரெஷ்ஷான அரிசி போட்டு அதுல பொங்கல் வைப்பாங்க. வீட்டோட முற்றத்துல பொங்கல் வைக்கிறது மட்டும் இல்லாம புது பானைக்கு மஞ்சள் காப்பையும் அணிவாங்க. பொங்கலுக்காக கரும்பு, காய்கறிகள் எல்லாமே புதுசா தான் இருக்கும். அதோட பொங்கல் பானையில மஞ்சள் குங்குமம் வச்சு பொங்கலை வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து பொங்கல் பொங்கி வரும்பொழுது நம்மளுடைய தமிழர்கள் பொங்கலோ பொங்கல்னு கூச்சலிட்டு வரவேற்பாங்க. பொங்கல் பொங்கினதுக்கு அடுத்து அதை சூரிய தேவனுக்கும் கால்நடைகளுக்கும் படைச்சிட்டு அதுக்கு அடுத்துதான் மக்கள் சாப்பிடுவாங்க. இதையே சூரிய பொங்கலாகவே கொண்டாடப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா தை திங்களுக்கு 2வது நாளாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுது. இந்த பொங்கலுக்கு பட்டி பொங்கல், அப்படி இல்லைன்னா கன்று பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகைங்கிறது கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் கொண்டாடப்படுது. மாட்டு பொங்கல்ங்கிறது மாட்டோட தொழுவத்தை கிளீன் பண்ணி அங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு மாட்டோட கொம்புகள்ல மஞ்சள் குங்குமம் வைத்து, சில பேர் மாட்டோட உடம்புகள்லையுமே மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. எல்லாமே வச்சுட்டு அந்த தொழுவத்திலேயே பொங்கல் செஞ்சு வழிபடுவாங்க. தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டுமே அந்த டைம்ல தான் விளையாடப்படுது. மாட்டு பொங்கல் அன்று பொங்கும் பொங்கலுக்கு பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல்னு கூவி சந்தோஷப்படுவாங்க. மட்டும் இல்லாம பட்டி பெருக, பால் பானை பொங்க, நோவும் பிணியும் தெருவோடு போக இந்த மாதிரி சொல்லி மாட்டு பொங்கல் சாப்பிட்ட எச்சில் தண்ணீரை அங்க உள்ள மாட்டு தொழுவத்திலையுமே தெளிப்பாங்க. இந்த நடைமுறை காலம் காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. தைப்பொங்கலோட 3வது தினமா கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். இந்த பொங்கலை கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு மக்கள் அனைவரும் ஒன்னா சேர்ந்து சந்திச்சு அன்பையும் சரி தன்னோட சமைச்ச உணவு பண்டங்களையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த தை திங்களோட 3ஆம் நாளான காணும் பொங்கல் அன்னைக்கு பெரும்பாலும் எல்லா கிராமங்களிலுமே போட்டிகள் நடைபெறும். அதுல முக்கியமா சொல்லணும்னா கோல போட்டி, உரியடித்தல், மரம் ஏறுதல்ங்கிற போட்டிலாம் கட்டாயம் இருக்கும். உங்க ஊர்லயும் இந்த மாதிரி போட்டிகள் நடைபெறும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 4 நாட்களுமே மக்கள் ரொம்ப சந்தோஷமாவே இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். பொங்கல்ங்கிறது சாதாரணமா தமிழர்கள் மட்டும் கொண்டாடுறது கிடையாது. அதுக்கு மேல இந்தியாவில் வட மாநிலங்கள்ல சில இடத்துலையுமே கொண்டாடுறாங்க. இந்தியாவில் உள்ள வட மாநிலங்கள்ல மகர சங்கராந்திங்கிற பேர்ல கொண்டாடப்படுது. இதுக்கு எதனால மகர சங்கராந்தினா, மகரம்னா சூரியன்கிற பேரு, அதனால சூரிய பகவானுக்கு படைக்கும் விதமா இந்த பண்டிகையும் கொண்டாடப்படுது. ஒரு ஸ்டெப் மேல போனோம்னா சங்க இலக்கியங்கள்லையுமே தைப்பொங்கலை பத்தி பெருமையாவே சொல்லியிருக்காங்க. நற்றிணையில தை இத்திங்கள் தண்டகையும் படியும் என்றும், குறுந்தொகையில தை இத்திங்கள் தண்ணிய தரினும் என்றும், புறநானூறுல தை இத்திங்கள் தன்கயம் போல் என்றும், ஐங்குறுநூறுல தை இத்திங்கள் தன்கயம் போல் என்றும், கலித்தொகையில தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்றும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்ல போறது இந்த 3 நாட்களுக்கு முன்னாடியே கொண்டாடப்படுது. தைத்திங்கள் முதல் நாளைக்கு முன்னாடி, அதாவது மார்கழி மாதத்தோட கடைசி நாளா கொண்டாடப்பட வேண்டியது போகி பொங்கல். இந்த போகி பண்டிகையோட நோக்கம் என்னன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகி பண்டிகைன்னு சொல்றாங்க. அதாவது பழைய பொருட்கள், உபயோகமற்ற பொருட்கள் தூக்கி எறியும் வழக்கம் இருக்கு. வீட்டில் உள்ள பொருட்களை மட்டும் இல்லாம நம்ம மனசுல உள்ள கெட்ட எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாத்தையுமே அன்னைக்கு விட்டொழிப்பதற்கான இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. அதிகபட்சமா சொல்லணும்னா போகி பண்டிகைங்கிறது அனைவராலும் கொண்டாடப்படுறது கிடையாது. ஒரு சில வீட்டில் மட்டும்தான் கிராண்டா கொண்டாடுறாங்க. போகி பண்டிகை கொண்டாடுற வீட்டில் அன்னைக்கு பூலாப்பூ, காப்பு கட்டுறது,
அது மட்டும் இல்லாம சங்க காலத்துல இந்த தினத்துல ஒப்பாரி வைக்கிறதுமே பழக்கமா இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு புத்தர் இறந்த தினமா இருக்கலாம் அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. இதனை தொடர்ந்து பொங்கலோட தினங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி சிறப்பாகவே கொண்டாடப்படுது. ஜனவரி மாதம் 3வது வாரம் தைத்திங்களோட முதல் வாரம் வெகு சிறப்பாகவே கொண்டாடப்படுது. பெரும்பாலும் தமிழர்களோட சிறப்பையே இது எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ல பேசணும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.